திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்வியன் கண்டிகையில் வீட்டு வரி ரசீது வழங்குவதில் முறைகேடு செய்ததாக ஊராட்சி செயலாளரை உடனடி பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று பிடிஓவை தொடர்பு கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் வலியுறுத்தினார். இதுகுறித்த கூடுதல் எத்தனை பேர் தந்தாரி இருக்கு? மீதி பேருக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு 3 பேர் 4 பேர் கிடையாது. எப்போ பண்ணீங்க, எப்போ இது பண்ணீங்க? உடனே அப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு லெட்டர் காப்பி எனக்கு வைக்கணும். வச்சுட்டு இங்கே ஒரு இன்சார்ஜை போடுங்க. ஏன்னா பதில் சொல்ற விதமே வேற சரியில்லை. நான் பப்ளிக் ஒன்று கேட்குறேன், அப்படியே பேசின்னு இருக்காங்க. அவங்க பப்ளிக் ஏன் போடல? எத்தனை மாசம் பண்ண ஏற்றணும்? எத்தனை பேர் தந்தாரி இருக்கு? மீதி பேருக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஒரு 3 பேர் 4 பேர் கிடையாது. எப்போ பண்ணீங்க, எப்போ இது பண்ணீங்க? உடனே அப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு லெட்டர் காப்பி எனக்கு வைக்கணும். வச்சுட்டு இங்கே ஒரு இன்சார்ஜை போடுங்க. ஏன்னா பதில் சொல்ற விதமே வேற சரியில்லை. நான் பப்ளிக் ஒன்று கேட்குறேன், அப்படியே பேசின்னு இருக்காங்க. அவங்க இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விமல்ராஜ். விமல்ராஜ், விவரங்களை பகிரலாம். வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் திருச்சி அடுத்த ஆர்வியன் கண்டிகை கிராமத்தில் உள்ள ஊராட்சி செயலாளர் பணிபுரிந்து வரும் வெங்கடேசன் என்பவர் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீட்டு வாரிய ரசீதை வாங்கி தருவது முறைகேடு செய்வதாக கிராம பொதுமக்கள் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரனிடம் புகார் அளித்தனர். அந்த பகுதிக்கு சென்ற போது புகார் அளித்த போது உடனடியாக அங்க அருகில் ஊராட்சி செயலரை உடனடியாக வரவைத்து வெங்கடேசன் என்ற ஊராட்சி செயலரை கூப்பிட்டு இந்த வீட்டு ரசீதி போடுவதில் என்ன முறைகேடு கேட்டபோது அவர் சரியான முறைகேடு சட்டமன்ற உறுப்பினர் தகவல் தெரிவிக்காதனால் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று திருத்தணி வட்டாராட்சி அலுவலகருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டார். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.